Hey everyone, welcome to Sub Comics and now we got Pavitra Prabhakar. போன இஷ்யூல அந்த பொண்ணு கூட ஒருத்தி பேசிக்கிட்டு இருந்தான்ல, அவனோட போட்டோவோ எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்த புச்சர், எனக்கு இந்த புடுங்கிய தெரியும், ஆனா எங்க பார்த்தன்றது தான் எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா எனக்கு சத்தியமா தெரியும் அவனை, இந்த முகரக்கட்டை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஆனா எங்க இருந்தா எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ட்டு புலம்புறாரு. ஓ இவன் தான் அவன் அப்படின்ட்டு ஹியூவி கேட்கறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவ உண்மையிலே கவர்மெண்ட்டை கவுத்துருவாளா? உங்களுக்கு என்ன தோணுது புச்சர்? அந்த வேர் ஹவுஸ்ல வச்சிருந்த ஆளுங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது 80% அவ இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா அங்க கிட்டத்தட்ட 150 சூப்ஸ் இருக்காங்க, அதை நினைக்கும் போதுதான் அப்படின்னு அவர் சொல்ல. ஆனா அவ இப்படி பண்ணக்கூடிய ஆளா? உங்களுக்கு என்ன தோணுது புச்சர்? எனக்கு தெரியல, மேபி உன்னால இதை முடியும், நீ பண்ணலாம் அப்படின்னு யாராவது அவளோட ஆள் மனசுக்குள்ள போயிருந்து நம்ப வச்சிருக்கலாம். எனக்கு என்னமோ அதை செஞ்சது இந்த புடுங்கி மவனா தான் இருப்பான்னு தோணுது. இவ்வளவு விஷயம் எனக்கு இவனை பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா இவன் யாருன்றது மட்டும்தான் எனக்கு தெரியல, அது ஒண்ணுதான் என் மண்டையை போட்டு கொட்டஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு புச்சர் புலம்புறாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. அங்க பெண்கள் வீராங்கனைகள்லாம் போட்டி போட்டுக்கிட்டு ரேஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஜோ கெஸ்லர் அவனோட பாப்கார்னுக்குள்ள கையை விடுறான். கையை உள்ள விட்டு அந்த பாப்கார்னோட கவருக்கு அடியில ஓட்டையை போட்டு நம்மால் ஒரு வேட்டை ஆடிட்டு இருக்கான். அவன் ஆடுற வேட்டை கிளைமேக்ஸுக்கு வரதுக்கு முன்னாடியே திடீர்னு அவனுக்கு போன் அடிக்குது. பதறி போய் போன் எடுத்து பார்த்தா அதுல புச்சர் பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் உன்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் ஒரு முக்கியமான நீ என்ன புடுங்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும், அந்த பாப்கார்ன்ல நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவனுக்கு அப்படியே ஜோகேஸ்ல இருக்கு, முகம்லாம் வேர்க்குது. நான் இப்போ உனக்கு போன் பண்ணதே ரெய்னர் என்ன போன் பண்ணி எங்களை கேட்டாலும் உன் கூடவே தான் நாங்க இருக்கோம், என்ன நடந்தாலும் உன் பக்கத்துல தான் இருக்கோம், வெளில எங்கேயும் போகலன்னு அவங்க கிட்ட சொல்லணும், புரியுதா? இல்லைன்னா நீ பாப்கார்ன்ல பண்ற வேலையை படம் போட்டு இந்த ஊருக்கே காமிச்சிருவேன், அதனால போத்திக்கிட்டு போனை விட அப்படின்ட்டு மிரட்டிட்டு வச்சிடறாரு. அவனும் பால் பொங்குறதுக்குள்ள பாயசத்துக்கு எடுத்துட்டானே அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. அவனை பார்த்த ஹியூவி கேட்குறான், அப்போ இவன் தானா? ஃபக் மீ, எனக்கு இவனை ஏற்கனவே தெரியும். அப்போ உங்களுக்கு இவனை நல்லா தெரியுமா? இல்ல, அதாவது எப்படின்னா எனக்கு இவனை நல்லா தெரியும், ஆனா யாருன்னு தான் தெரியல, எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்ட்டு அவனை ஃபாலோ பண்றாங்க. ஃப்ரெஞ்சி அவன் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அவன் இந்த வேன்ல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கிறதா சொல்றான். பிளாஸ்டிக் செம்டெக்ஸ் மேபி C4 கூட இருக்கலாம், அதனாலதான் அவனுங்க பெர்ஃப்யூம் அடிச்சு அந்த ஸ்மெல்ல கவர் பண்ணிருக்கானுங்க அப்படின்னு தோணுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஹியூவி கிட்ட கொடுக்குறான். ஹியூவி புச்சர்ட்ட சொல்ல, ஆல் ரைட் மைட், இதை வச்சுதான் ஸ்மெல்ல கவர் பண்றானுங்களா? ஓகே, நீ வேன் கிளியர், வெளில வராத, அந்த மயிராண்டிங்களா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன். ரைட். ஓ ஃபக், திரும்பியும் மறுபடியும் முதல்ல இருந்தா. ஏய் அமைதியாரு, இந்த டிரைவர்கிட்ட சொல்லி அந்த வண்டியை ஃபாலோ பண்ண சொல்லு, சீக்கிரம் சொல்றா, அவனுங்க போயிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு புச்சர் சொல்றான். கையில ஹியூவி அவங்க ஊர் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு மீனிங்ஸை கத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கான். இந்த மண்டை அந்த வேன்ல பேசிட்டு அப்படியே அங்கிருந்து நைஸா நவுந்து போயிடறான். நம்ம ஆளுங்க அந்த வேனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கானுங்க. இவன் உடனே போன் எடுத்து, ஏய் அந்த 5 பேரும் கையில ஒரு நாயோட சுத்திட்டு இருந்தானுங்களே, அவனுங்க என்ன கடந்த ½ an hour ஃபாலோ பண்ணிருக்கானுங்க, ஆனா நான் எப்படி தப்பிச்சிட்டேன், நான் எல்லாரையும் பார்த்துட்டேன், ஆனா நான் பார்த்துதான் அவனுங்க என்ன பார்க்கல, அது வரைக்கும் நல்லதுதான். நான் என்ன நீனா மாதிரி அமெச்சூர் நினைச்சீங்களா? ஓ, என்னை கன்வின்ஸ் பண்ண வேற ட்ரை பண்றீங்க, இங்க நேர்ல வந்துன்னு வச்சுக்க, கொட்டையை அறுத்து அதை வாயில வச்சு வாயோட தச்சிருவேன், புரியுதா? நேத்தே அவனுங்க என் டிரைவர் அடிச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்கானுங்க, எனக்கு அதனால இந்த விஷயம் எல்லாமே தெரியும், அது நீ லேட்டாக சொல்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு, இதில் என்ன புரிஞ்சுக்கங்கன்னு வேற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீ. சரி, நான் இங்கேருந்து கிளம்புறேன், நேராக நம்ம இடத்துக்கு தான் வரேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வண்டி ஏறி கிளம்பிடுறாரு. புச்சரும் ஹியூயும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வேனு நேராக போய் ஒரு ஏர்போர்ட் டெர்மினல்ல நிற்குது. அந்த வேனுக்குள்ளேருந்து ஏதாவது சரக்கு வரும்னு பார்த்தா சறுக்குன்னு 2 பொண்ணுங்க இறங்குறாங்க. ஓ, இதனால தான் வண்டி ஃபுல்லாக பெர்ஃப்யூம் ஸ்மெல்லாக அடிக்குதுன்னு ஹியூவி சொன்னானா, சாரி ஃப்ரெஞ்சி சொன்னானா அப்படின்ட்டு புச்சர் கேட்குறாரு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, சரி வந்த வேலையை பாப்போமா அப்படின்ட்டு ஹியூவி கேட்குறான். சரி, நீங்கள் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணு, அந்த வண்டியை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு புச்சர் இங்கிட்ட வராரு. அதுங்க 2த்தையும் ஃபாலோ பண்ணிட்டு ஹியூவி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது தான் தெரியுது அந்த 2 பொண்ணும் காமன் ஏர்பிளைன்ல போல ஒரு பிரைவேட் ஜெட்காக வெயிட் பண்றாங்க, அந்த ஜெட் லேண்ட் ஆயிருக்கு இப்பதான் அப்படின்ற விஷயத்த ஹியூவி புச்சர்ட்ட சொல்றான். சரி, நீங்க உள்ள வந்து தேடி பாருங்க, அவங்க எந்த ஜெட்ல ஏறுவாங்கன்னு எனக்கு தெரியல, நான் அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க 2 பசங்க கூட கடலை போட்டுட்டு இருக்காங்க, ஆனா அந்த பசங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் சம்பந்தமே இல்ல, எதுவும் பிசினஸ் மேன் அந்த மாதிரிலாம் தெரியல, ஒருவேளை பைலட்டா இருப்பாங்களோ, பைலட் எண்ணெயில இருந்துடா குடிக்க ஆரம்பிச்சானுங்க. ஓ ஆமா, ஆனா இந்த ஊர்ல என்னதான் நடக்கும்னு எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் என்ன பண்றது, நான் அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்க எந்த பிளைன்ல ஏறுவாங்கன்றத பாருங்க அப்படின்ட்டு ஹியூவி வச்சிடறான். ஏய் பரவாயில்ல விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு புச்சர் போக கரெக்டாக அந்த வேன் போய் ஒரு ஜெட்டு பக்கத்தில் நிற்கிது. ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் போல அப்படின்ட்டு புச்சர் அந்த ஜெட்டில் ஏறி உள்ள போறாரு. அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு கிழமை, நம்ம பிளான் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, நம்ம செய்ய வந்த வேலையை சீக்கிரம் செஞ்சுட்டு இந்த ஜெட்டோட கம்பெனியோட இங்கேருந்து கிளம்பிடணும், நான் சொல்றது புரியுதா அப்படின்னு தனக்கு தானே புலம்பிக்கிட்டு இருக்கான். வேலை எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு பின்னாலேருந்து புச்சர் சொல்ல, நீங்க யாரு அப்படின்ட்டு ஷாக்கா வரான். அவன் உடனே பாக்கெட்ல இருக்க கன் எடுக்க போக அவன் கையை பிடிச்ச புச்சர், எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா
கண்டிப்பா இதை யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நீ தானே அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட்ல அனுப்புனது, பரவாயில்ல, நான் அவனுங்களை நல்லாவே கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு அவனை மிரட்ட அவர் அப்படியே முழிக்கிறாரு. சரி, இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? C4 இந்த ஊர் லோக்கல் பசங்க வச்ச மாதிரி செட் பண்றீங்களா? சரி, நல்ல விஷயம் தான். ஆமா, அந்த டோர் ஏன் இன்னும் ஓப்பன்லேயே இருக்கு? அதை ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கரெக்டா மாட்டு பார்க்கலாம் என்கிட்ட பேசிக்கிட்டே. உனக்கும் நீனாக்கு என்ன பிரச்சனை? ஏன் உங்க ஆளுங்க பேச வந்ததுல டீல் ஒர்க் அவுட் ஆகலையா? ஐ திங்க் ஒர்க் அவுட் ஆயிருக்காதுன்னு தான் எனக்கும் தெரியும். அவளே ஒரு தெருப்பொறுக்கி. அப்படி இருக்கும்போது இல்ல, அது ஒரு வகையான இன்சூரன்ஸ். என்ன இன்சூரன்ஸா? என்ன இன்சூரன்ஸ்? புரியல. இல்ல, நீங்க எனக்கு புரியுது, நாங்க சொதப்பிட்டோன்னு. நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட்டா இல்ல அகேன்ஸ்டா? அகேன்ஸ்ட் தான். அது ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். யாருக்கு தெரியும், முதல்ல நீ என்ன பார்த்திருந்தனா இந்த கேள்வியை கேட்டிருப்பியான்னு தெரியல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். என்ன வேலைக்காக வந்தீங்க? என்ன டீலு? அது ஏன் கேன்சல் ஆச்சுன்றது சொல்றியா? இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல உன் பாஸோட பேரை சொல்லு. அந்த ஹோட்டல்ல டொப்போல சூட் போட்டிருந்தானே, அவன் பேரை தான் கேட்கிறேன். அவர் பேரை நான் சொல்ல முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. வேடிக்கையா இருக்கு. நான் ஏற்கனவே ஒருத்தனை தூக்கி போட்டு மிச்சான்ல, அவன்கிட்ட கேட்கும் போதும் அவனும் இதே தான் சொன்னான். இதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா அப்படின்ட்டு அங்க ஒரு கத்துற சத்தம் கேக்குது. அதோட கட் பண்ணி பூச்சர் அவரோட பழைய ஹோட்டலுக்கே வந்துடுறாரு. அங்க சமைச்சுக்கிட்டு இருந்த வேஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பில்லி, நான் சாப்பாடு பயங்கரமா செஞ்சுட்டு இருக்கேன், உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், கன்ஃபார்மா பிடிக்கும். ஹேய், நீ கலக்கு, அது வரைக்கும் நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ சொல்றது என்னால நம்பவே முடியல பூச்சர் அப்படின்ட்டு எம்எம் சொல்றாரு. ஆமா, ஆனா ஏன் உங்களுக்கு அந்த நேத்து பார்த்த ப்ளோக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தானே இந்த ஈவெண்டோட மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணவன். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா இந்த எல்லா விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு அமெரிக்கன் கம்பெனி தான் இருக்கு அப்படின்னா இது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய போரே ஏற்படுத்தும். அந்த போர் இந்த உலகத்தோட 3ஆம் உலக போரா இருக்கும். ஏய், நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க ஹியூவி. எல்லாத்துக்கும் பின்னாடி இந்த கார்பரேட் நான் இங்க காசு பாக்குறதுக்கு தான் இருக்கானுங்க. ஆனா நீ சொல்றதுல உண்மைதான், போர் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி அவனோட ஐடியா செக் பண்ணாம விட்ட? அதுதான் என்னால் நம்ப முடியல அப்படின்றான் எம்எம். எனக்கும் தெரியல, ஆனால் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனால் நான் அவனை எங்கேயோ பார்த்தேன்றது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதை மீறி எதுவுமே ஞாபகம் இல்லை. தெரியல, அந்த நேரம் ரொம்ப ஹையாக இருந்திருக்கும் போல. ஏதாவது சின்ன வேலை பார்த்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கேன், அதனால தான் அவனை பார்த்த ஃபீல் இருக்கு அப்படின்னு புச்சர் பேசிட்டு இருக்கும் போதே வேஸ் கொண்டு வந்து சாப்பாடு வைக்கிறாரு. பார்க்கும் போதே ஸ்மெல்லு தூக்குது வேஸ். எனக்கு பயங்கரமா பசிக்குது. இன்னைக்கு ஒரு பிடிச்சிட வேண்டியதான், ஒரு பிடிச்சிட வேண்டியதான். சேஸ் மேட், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. நம்ம ஊர்ல, இந்த ஊர்ல நம்ம சாப்பிட போற கடைசி சாப்பாடு இதுதான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டெரர் என்ன பண்ணிருக்கான்? அவன் பாட்டுக்கு எலும்ப கடிச்சு மின்னுட்டு இருக்கான். பரவாயில்ல, அவனுக்கு எப்பயுமே அந்த போன் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்க பேச ஹியூயி வந்துட்டு, அப்ப அந்த நீனா உண்மையில இதெல்லாம் பண்ண போறாளா? அவ அதுதான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சூப்ஸ்க்கு நீனா அதை சொல்லிதான் அவங்களெல்லாம் வர சொல்லியிருப்பா. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் சாக போறத தடுக்கிறா அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆமா, இந்த காம்பவுண்ட் வி ஒரு நியூ வேரியன்ட் கரெக்டா? ஆமா, இது மாடிஃபை பண்ணப்பட்டு பல மாசங்களா அவ உடம்புல ஏத்திக்கிட்டே இருக்கா. இதனால அவரோட பிரெயின் கெமிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த நியூரான் ஃபயர் ஆகி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில டியூன் பண்ணா கிட்டத்தட்ட அவ ஒரு ரேடியோ டெட்டனேட்டராகவே மாறிடுவா. ஸோ அதனால பூம், நம்ம ஒவ்வொருத்தவங்களோட தலையுமே அவ நினைச்சா செய்ய முடியும். ஓ, அப்போ நீனா கிட்ட இந்த திறமை தான் இருக்கா அப்படின்னு ஹியூயி கேட்க, அப்படின்னு தான் அவளும் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இந்த சூப்ஸ் கெரம்லின்ற ஒரு கண்டென்ட் அவங்க பாடியில போயிட்டு இருக்கு. அதோட அளவு குறையும் போது அதோட வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா என்ன ஆகும்னா மாஸ்கோக்கே நீனா தான் கடவுளா தெரியவா. ஏன்னா அவ நினைக்கிறவங்கள மட்டும்தான் இந்த ஊருக்குள்ள உயிரோட வச்சிருப்பா, மத்தவங்க எல்லாரையும் அவ கொன்றுவா. அதனால அவளை வர்ஷிப் பண்றதை தவிர இந்த ஊர்ல இருக்கிறவங்களால ஒன்னத்தையும் கழட்ட முடியாது. உண்மைதா அப்படின்ட்டு வேஸ் அமைதியா கேட்டுட்டு இருக்கான். இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த டெட்டனேட்டரை வாட் ஏன் நீனா கிட்ட கொடுத்தாங்கன்றது. அவளை வச்சு இவங்க நிறைய சூப்ஸை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க. அவளுக்கு இருக்கிற கனெக்ஷனை வச்சு இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பையே சுடுகாடு ஆக்கிடலாம். ஆனா அவளை வச்சா இவங்க இந்த ரஷ்யாவை பிடிக்க ட்ரை பண்றாங்க. எனக்கு அது ஒண்ணுதான் புரியல. 50 சூப்பர் ஹீரோஸை வச்சுக்கிட்டு இவளுக்கு இவ்வளோ பவரும் எதுக்கு அப்படின்ட்டு புச்சர் கேட்குறான். அப்போ இங்கே ஒரு கலவரமே வெடிக்கும் இருக்கலாம். அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நீனா தான்றியா? அவளை கொல்றதுக்கு பேசாம ஒரு டெட்டனேட்டரே இருந்தா நல்லா இருக்கும். ஏய், இது நல்லா இருக்கு இல்ல, நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு வாஸ் கேட்க, அப்படியே அந்த இடத்துல மயங்கி போய் டேபிள்ல இடிச்சுக்கிட்டு கீழே விழுகுறான் புச்சர். அப்படியே ஏமாமா அவன் கூட சேர்ந்தே விழுகுறான். இதை பார்த்துட்டு ஹியூயி, ஷிட், ஃபுட்டுல ஏதோ கலந்துட்ட, நீ தானே எங்களை கொலை பண்ண பார்த்த, நீயும் உயிரோட இருக்க, அப்ப இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நீ தானே எங்களை கொலை பண்ண பார்த்த அப்படின்ட்டு ஹியூயி கத்துறான். ஏய், நான் ஒன்னும் அவங்கள ஒருத்தவன் கிடையாது, நானும் உங்கள ஒருத்தவன் தான்ப்பா, எனக்கு அவங்கள பிடிக்காது. யோசிச்சுப்பாரு, நல்லா யோசிச்சுப்பாரு. இதை நானும் சாப்பிட்டேன், நீயும் சாப்பிட்ட, ஆனா 2 பேரும் உயிரோட இருக்கோமே, ஏன்? ஆமால, ஏன் அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது கதை உடச்சிட்டு உள்ள வரானுங்க. அதை பார்த்துட்டு டெரர் நாய் குலைச்சிக்கிட்டே போகுது. கொஞ்சம் குனிஞ்சுக்கோ ஹியூயி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு தட்டு அந்த சட்டையை தூக்கி வரவங்கல ஒருத்தவன் மூஞ்சில அடிக்கிறான். அப்படின்ட்டு சண்டை போடுறதுக்கு வரானுங்க. எதுக்குடா எங்க ஊருக்கு வந்தீங்க அப்படின்ட்டு இவனுங்க அடிக்க வர, அவனுங்க திருப்பி போட்டு அடிக்க பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையில 4
பேரையும் படுக்க போட்டு போலன்னு பொழந்துடுறாரு. நம்மால கன்னை வச்சு ஷூட்டிங்லாம் இல்ல, கன்னையே எடுத்து கண்ணுக்குள்ளே குத்துறாரு. அவனுங்க எல்லாம் கத்திட்டே செத்துறானுங்க. சாதாரண காக்ரோச்சுங்க இந்த நீனாவோட ஆளுங்க. தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்குறானுங்க. ஆனா அவனுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்பாடுல விஷத்தை கலக்கல. ஏன்னா விஷத்தை கலந்த யாருமே கொல்றதுக்கு உள்ள வர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல இருக்கிற விஷ பூச்சிங்க இவங்களை கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துடாத, இவங்க உடம்புல எல்லாருக்கும் காம்பவுண்ட் வீ இருக்கு. அதனால சின்ன விஷயமா இருந்தாலும் அதோட அலர்ஜிஸ் ரொம்ப பெருசா தெரியும். அதனால அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அது எப்படி உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் ஆகவே இல்லை. அதுக்கு என்கிட்ட ஒரு தியரி இருக்குடா. தியரியா? இங்க பாரு, நான் ஏற்கனவே உன்கிட்ட கொடுத்தனே. ஓ இதை நீங்க டோஸ்ட் பண்றப்ப கொடுத்தீங்களே, மற்றவங்களாம் குடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ குடிச்சதை நான் பார்த்தேன். அது வந்து பரவாயில்ல, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இங்க பாரு, இதை குடிக்கும் போது இது நம்ம பாடி சிஸ்டத்துல கலந்துரும். அப்படி கலந்துச்சுன்னா நம்ம உடம்புல எந்த விஷம் ஏறினாலும் அதை இது முறிச்சிடும். ஓ அந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கா? ஹே, எய்ட்ஸ் வைரஸே அதை கொல்லுன்றாங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டில் ஓபன் பண்ணி மடக்கு நம்மால் குடிக்கிறான். இப்பதான் சுறுசுறுப்பா இருக்கு. நான் போய் மிச்சம் இருக்கிறவனுங்களை சுத்தம் பண்றான். தேவைப்பட்டா நீ வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு பாட்டில வந்துட்டு தூக்கி போட்டு அவர் உள்ள போறாரு. புச்சர் மயங்கி விழுந்து கிடக்க அவன் பக்கத்துல டெரர் வந்து அமைதியா நிக்கிறான். டெரர், உனக்கு என்ன தோணுது? இவன் சரியாயிடுவானா அப்படின்ட்டு ஹியூய் கேட்க அது அப்படியே பாவமா மூஞ்சி வச்சுட்டு பாக்குது. இன்னும் எத்தனை பேர் தாண்டா வருவீங்க? நானும் இன்னும் எத்தனை பேர் தாண்டா தூக்கி போட்டு மிதிக்கிறது? இந்த நீனாவோட ஆளுங்க ரேசி பெச், இவனுங்களை தூக்கி போட்டு மிதிக்கலாம்னா சாவடிக்க போறேன். நான் ஒரு கேப் விடாம வந்துகிட்டே இருக்கானுங்கப்பா அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அந்த சவுண்டை கேட்டு ஹியூய் பயந்து போய் இரு நானும் குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டில ஓபன் பண்ணி அவனும் மடக்குன்னு அடிச்சுட்டு உள்ள போய் பாக்குறான். சரி இப்ப அது நம்ம டீம் அப்பா சண்டை போடுவோம், இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை அப்படின்ட்டு அவன் உள்ள போய் பார்த்தா பயங்கரமான ஒரு ஷாக்கு. அவரோட சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ல சின்ன ஹியூயும் லவ் சாசேஜும் ஒன்னு சேர்ந்து சம்பவம் பண்ணலாமா அப்படின்றாரு. அவர் வச்சிருக்கிற சம்பவமே பெரிய 15 இன்ச்சுக்கு இருக்கு அவரோட ஆயுதமே. அதை வச்சு இவர் என்ன சம்பவம் பண்ணுவாருன்னு தெரியல. வாங்க அடுத்த இஷ்யூல அதை பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா ஆல்கரிதம் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஸ்பேஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி மோர் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சூப் காமிக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம 1000K லைக்ஸை கொண்டு வாங்க. தேங்க்யூ ஆல், பீஸ்.